இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதத்தினுடைய 16ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஆண்ட்ரூ போபோலா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் போலந்து தேசத்தினுடைய புனிதர். இவர் திருச்சபையில லித்துவேனியாவினுடைய அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறவர். ஆன்மாக்களின் வேட்டைக்காரர் என்றும் இவரை அழைக்கிறார்கள். காரணம், ஆன்ம தாகம் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவுக்காக வேட்டையாடிய ஆன்மாவின் வேட்டைக்காரர் தான் இந்த ஆண்ட்ரூ போபோலா என்பவர். இவர் ஒரு சேச சபை குருவானவர். போலந்து தேசத்துல இறை வார்த்தையை, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அறிவித்து அதனுடைய ஒரு காரணமாக பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வேட்டையாடப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டார். இருந்தாலும் கடைசி வரையில இயேசுவுக்காக மறை சாட்சியாக இயேசுவை அறிவித்து மரித்தவர் தான் இந்த புனித ஆண்ட்ரூ போபோலா என்பவர். இவருடைய பரிந்துரையால் இயேசுவுக்கு நாமும் நம்முடைய வாழ்வால் சான்று பகர இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல முதல் பகுதி எனக்கு நெஞ்சத்துக்கு நெருக்கமான ஒரு பகுதி. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1வது திருவசனம். எங்க சலேசி சபையினுடைய நிறுவனர் புனித தொன்போஸ்கோ அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில சொல்லி பழகிய வசனம் இது. யோவான் 14வது அதிகாரம் 1வது திருவசனம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடத்துல நம்பிக்கை வையுங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கை வையுங்கள் அப்படி என்று சொல்லி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா அன்றி தந்தையிடம் யாரும் வருவதில்லை அப்படி என்று சொல்லி நமக்கு ஆறுதலை தருகிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய உலகத்துல அச்சம் என்று சொல்லப்படுகிற இந்த ஃபியர் காம்ப்ளெக்ஸ் இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். மனிதர்களாய் பிறந்த எல்லோருக்குமே இந்த அச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வாழ்க்கையில பொருளாதார சிக்கல்களை கண்டு அச்சம், உறவு நிலைகளை கண்டு அச்சம், அல்லது உடல்நிலை பாதிப்புகளை கண்டு அச்சம், எதிர்நோக்கற்ற சூழலை கண்டு ஒரு அச்சம், அல்லது நமக்கு எதிராக மற்றவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம், மரணத்தை கண்டு அச்சம், திருமணத்தை கண்டு அச்சம், அல்லது துறவு வாழ்வை கண்டு அச்சம், இப்படியாக அன்றாடம் அச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் உயிர்த்த ஆண்டவர் முதலாக கொடுத்த செய்தி, அஞ்சாதீர்கள், அஞ்ச வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம் என்கிற இந்த ஆறுதலான செய்திகள் தான். எனக்கு தெரிந்த ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருவர் இருக்கிறார். ஏழ்மையானவர் தான். ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்டோவை தொடங்குற நேரத்துல கடவுளிடத்துல இப்படியாக ஜெபிப்பார். அன்பு இயேசுவே, இந்த நாளை உங்களுடைய திருக்கரங்களில ஒப்படைக்கிறேன். இன்றைக்கு பயணிகள், என்னுடைய வண்டியில ஏறுபவர்கள் என்னை எங்கு எல்லாம் கூட்டி செல்ல போகிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் செல்லும் இடத்திலெல்லாம் நீர் எனது அருகில் இருந்தால் நான் அச்சமின்றி பயமின்றி மகிழ்வோடு செல்லுவேன் அப்படிங்கிற ஜெபத்தை சொல்லுவார். அன்புமிக்கவர்களே, மிகவும் எளிமையான, குழந்தைகளுக்குரிய அருமையான ஜெபமாக அது எனக்கு தோன்றுகிறது. அன்றாட வாழ்க்கையை தொடங்குற நேரத்துல மனதுல அச்சம் இல்லாமல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற மன திடத்தோடு ஆண்டவருடைய திருக்கரங்களில நம்முடைய வாழ்வை ஒப்படைத்து இந்த வசனங்கள், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிற இந்த ஆறுதலான வசனங்கள் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.